and welcome to Annie's Tamil Lesson. So now we are going to challenge 24 hours untried foods. இது வரைக்கும் நம்ம சாப்பிடணும்னு நினைச்சிருப்போம், இல்லை இதை நம்ம ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நாம் இன்னைக்கு எதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலையோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஃபுட் சேலஞ்ச். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி நினச்சிருப்பீங்க, எங்கேயாவது போய் பார்த்துருப்பீங்க, மெனு கார்டில் பார்த்துருப்பீங்க, இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது, பேர் வித்தியாசமாக இருக்கே, சாப்பிட்டு பார்க்கலாமே நினச்சிருப்பீங்க, ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபுட்டு இருக்குதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் சீஸ் மசாலா தோசை போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூட ஒரு தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட உருவி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆகிடும். மசாலா ரெடி ஆனதும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தோசையை இந்த மாதிரி சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தோசைக்கு மேலே கொஞ்சமாக நான் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருந்தேனால இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிரேவியாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மசாலாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீஸை இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. நல்லா நிறையாவே சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், நிறையவே போட்டுக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறது அமுல் சீஸ். ஸோ தேட்ஸ் இட். நம்மளோட பிஞ்சு போட இந்த சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சீஸ் தோசை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மினி விளாக்ஸ் போடுறாங்க, நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இப்போ நிறைய மினி விளாக்ஸ் போடுறாங்க. ஸோ அதில் எல்லாரோட சேனல்லையுமே இந்த ரெசிபி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒரு சேனலில் பார்த்து இன்னும் இது அந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு தோசைக்கு தான் அவங்க சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக ஒரு தோசைக்கு தான் கரெக்டாக இருக்குது. சரி ஓகே இது சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம இதுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது. நான் மசாலா தோசை சாப்பிட்ருக்கேன், பொடி தோசை சாப்பிட்ருக்கேன், பூண்டு தோசை கூட சாப்பிட்ருக்கேன். நான் சீஸில் தோசை சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் நம்ம இன்றைக்கி சீஸ் தோசை சாப்பிட போகிறோம். அன்னைக்கு போய் தான் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அதில் மொசரெல்லா ஆட் பண்ணலாம், ஏன்னா எனக்கு நார்மல் சீஸ் டேஸ்ட் தான் பிடிக்குன்றனால அமுல் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் மொசரெல்லா ஆட் பண்ணிக்கலாம். மொசரெல்லா ஆட் பண்ணி எனக்கு நீளமாக அப்படியே வரும். சீஸ் தோசை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சீஸ் ஃப்ளவர் சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தோசையில் இந்த சீஸை நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மசாலா தோசை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சீஸ் தோசை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ட்ரை பண்ணேன். அன்ட்ரைட் ஃபுட்னால ட்ரை பண்ணேன். நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணது க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலி சூப் ஃப்ரம் நார். இது 15 ரூபா தான். ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே நம்ம எப்பயுமே பண்ண முடியாது சேம் சூப் மெத்தட். 150 ml ஆஃப் வாட்டரில் இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆகிடும். இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மிட் டே ஸ்நாக்குக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ப்ரோக்கோலி சூப். நான் எப்பயுமே சூப்பர் மார்க்கெட் போனால் அதை பார்ப்பேன். நான் தெரிஞ்ச நாரில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நாரில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஏன்னா அது பச்சை கலரில் இருக்கிறா, என்ன இது பச்சை கலரில் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர மாட்டேன். சரி உனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டோம்ல, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் இந்த ப்ரோக்கோலி சூப் செஞ்சோன்னா அந்த டேஸ்ட் வராது. இது ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா க்ரீமியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பீனட் பட்டரை வச்சு குட்டியாக சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில் செஞ்ச கோதுமை பிரெட் இது ரொம்ப ஹெல்த்தின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது அதில் 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அண்ட் இது மேலே நம்ம பீனட் பட்டர் இருக்குல்ல அதை தடவி எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நம்மளோட இந்த பீனட் பட்டர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. மிட் டே ஸ்நாக்கில் நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பீனட் பட்டர் ப்ரெட்டு.
அண்ட் அது கூட பனானாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், நிறையா விஷயங்கள் இதில் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நானா இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா அந்த பிரெட்டோட டேஸ்ட் நம்ம இது வந்துட்டு நாட்டு சர்க்கரையாக கருப்பட்டியில் ஏதோ செஞ்ச பிரெட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அண்ட் ப்ளஸ் பீனட் பட்டரோட டேஸ்ட் வந்து ராவாக வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கறக்க நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. எனக்கு வந்து பிரெட்டு ஓகே, ஆனால் அந்த பீனட் பட்டர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பீனட் பட்டர் வந்து ரொம்ப ஹெல்த்தி, நல்ல ப்ரோட்டீன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச்லாம் மீட் பண்ணலாம். ஸோ லஞ்சுக்கு நம்ம வெளியே தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா? சூடாக இருக்குது, சூடாக இருக்குது, எனக்கு பசிக்குது. நான் ஆன்லைனில் இது பார்த்தேன், ஆனால் நான் ஆன்லைனில் பார்த்த மாதிரி இல்லை. இது வேற மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது. ஒன்றே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கலாம் போல். நான் பாருங்களேன் மக்களே, என்னை விட அது பெருசாக இருக்குது. இவருங்க என் மூஞ்சியை விட இது பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பரோட்டா. லச்சா பரோட்டா நான் பார்த்தேன், ஆனால் அதில் ஒரு மாதிரி நூல் நூல் நூலாக காமிச்சாங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. சுடுது 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 சுடுது. லச்சா பரோட்டா இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எதுக்கு நான் சாப்பிட்டதே இல்லையா, ஸோ அதனால எனக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல எனக்கு. ஆனால் பெருசாக இருக்குது. நான் ஒன்றே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கலாம் போல். சின்னதாக இருக்கும்னு நினச்சிட்டு 2 ஆர்டர் பண்ணேன். பரோட்டாவே பெரிய சைஸில் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஆரஞ்சு சிக்கன். இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால ஆரஞ்சு சிக்கன் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இதையும் ஆர்டர் பண்ணோம். லச்சா பரோட்டா வித் ஆரஞ்சு சிக்கன். எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து சும்மா ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு இதுதாண்டா ஆரஞ்சு சிக்கன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அப்படிதான் வந்திருக்கு. நோ கமெண்ட்ஸ். ஆரஞ்சு பழம் வாசம் அடிக்குது. பாருங்க மக்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல. லஞ்சுக்கு நம்ம சாப்பிட போகிறது லச்சா பராத்தா வித் ஆரஞ்சு சிக்கன். இந்த ஆரஞ்சு சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அது எப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கார்லிக் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எத்தலாம் அதே மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ளேவரிங்க்கு வந்து இந்த ஆரஞ்சை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த இது ஃபுல்லாக ஒரு ஆரஞ்ச் ஸ்மெல் அடிக்குது உங்களுக்கு. சிக்கன் ஃபுல்லாக ஒரு ஆரஞ்ச் ஸ்மெல் அடிக்குது. மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ம் ம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். இதுக்காக பக்கத்து அக்கா கடையில் போய் பார்த்தேன். அங்கே இருக்க எல்லா ஐட்டமுமே நான் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் சூஸ் பண்ணி இந்த பேக்கெட்டை தூக்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இது ஏதோ பிகாடு கப்ஸாம், தேசி மசாலா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வீட்டில் வடகம் பறிப்போம் தெரியுமா, வடகம், அதில் ஏதோ லைட்டாக மசாலா போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கேட்டால் பீக்காடு கப்ஸாம். என்ன ஒரு போங்கு வேலை. வடகம் தான், கூழ் வடகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூழ் வடகம். அதில் இந்த மேகி மசாலா போட்டு வச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பிரிட்டானியோட மஃபில்ஸ் கேக். உள்ள க்ரீம் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? லாஸ்ட்டாக இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இது எப்பயுமே எங்கள் பக்கத்து கடையில் பார்ப்பேன், ஆனால் அதை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இதை பார்த்தாலே எனக்கு ஹைஜீனிக்காக அந்த மாதிரி தோணாது, அதனால் வாங்க மாட்டேன்.
பட் இருந்தாலும் இன்னைக்கு அன்ட்ரைடு ஃபுட்ஸ் பண்ணுறோமே, ஸோ சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட் சிரப் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அந்த கன்சிஸ்டன்ட்ல தான் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த மாதிரி கேண்டீஸ் சாக்லேட்ஸ் எதுவுமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா இது வந்துட்டு இதுக்கு ஃபுட் சர்டிஃபிகேட், ப்ராப்பர் ஃபுட் சர்டிஃபிகேட் இல்லை, இதுக்கு நேம் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிளெயினாக பேர் இல்லாத பிச்சைன்னு சொல்லுவாங்க எங்கள் மேம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை ரெக்கமெண்ட் பண்ண. பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அதை வாங்கிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம டின்னர் டைமில் மீட் பண்ணலாம். ஸோ டின்னருக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது இந்த பர்பிள் பபிள் டீ. இது ஆக்சுவலி இதோட பேர் வந்துட்டு டாரோ பபிள் மில்க் ஷேக், டாரோ பபிள் மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்க, இருங்க. ஐஸ் கியூப்ஸு அப்புறம் அந்த போபா எல்லாம் சேர்ந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? எனக்கு கேட்குது. நான் இது மட்டும்தான் வந்து டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வேறு எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஏன்னா இதுவே வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், பயங்கர ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ஆட் பண்ணல. சரி, எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நான் வாங்கலை. இப்போ நம்ம அதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பயங்கர ஜெல்லுன்னு இருக்கு. இது இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நாம இன்னைக்கு பண்ண இந்த ஃபுட் சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சா? மறக்காம நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.